வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான முடக்கத்தான் கீரை தோசை செய்ய போறோம். இந்த முடக்கத்தான் கீரை தோசை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை தோசை பண்றதுக்கு நான் இன்னைக்கு என் கையால 2 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா பலூன் மாதிரி உங்களுக்கு காய் இருக்கும். அதுல நீங்க பார்த்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இந்த தோசை செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு காயை யூஸ் பண்ண போறதில்ல, வெறும் இலையை மட்டும் தான் நம்ம சேர்த்து செய்ய போறோம். இந்த காய் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இந்த காயெல்லாம் இப்போ எடுத்துட்டு நம்ம சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகை சேர்த்துக்கிறோம். இப்போ ஜீரகமும் மிளகும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பல்லு பூண்டு, இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் ஆப்ஷனல் தான். நம்ம தேங்காவை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முடக்கத்தான் இலையோட ஸ்மெல் இல்லாமல் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த தேங்காவை சேர்க்குறோம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முடக்கத்தான் கீரையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ நம்ம இந்த முடக்கத்தான் கீரை கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம அந்த கொத்தமல்லி இலையை சேர்த்து வதக்கிக்குவோம். இந்த கொத்தமல்லி இலை நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் இந்த தோசைக்கு. முடக்கத்தான் கீரையை சேர்த்துட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த டைம்லேயே நமக்கு நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ வதங்கி வந்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம பவுலுக்கு மாற்றிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தோசை மாவு தேவையோ அந்த அளவுக்கு தோசை மாவை நம்ம இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 கரண்டி அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா தோசை மாவையுமே கலந்தாச்சு. ஒரு 4 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எல்லாம் கலந்த பிறகு உங்களுக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு வேளை கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதே அளவுலேயே நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சால்ட்டையும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா காஞ்சி வந்த பிறகு இந்த மாவு நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். இது நமக்கு ஊற்றுறதுக்கு ரொம்பவே நல்லா வரும். கிறிஸ்பியாகவும் அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசையை ஊற்றியாச்சு. எண்ணெயை கொஞ்சமாக விட்டுட்டு இதுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம மூடியை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கீரை கிடச்சிச்சு அப்படின்னா உடனே நம்மள்ட்ட இருக்கிற தோசை மாவை வச்சு இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.